ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 266 பார்க்க போறோம். எடுத்ததும் நாம சோச் கிங்னு கூப்பிடுவா. பட் அவன் கண்டுக்காக பார்த்துட்டு பின்னால அடிக்கவான். உசாப் எதுக்கு அடிச்ச வலிக்குதுன்பா. நாம இந்த கோல்டார் மட்டும் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கூடான்பா. உசாப் ஒரு செகண்ட் ஹெல்ப் பண்ணலான்னு வருவான். பட் நான் சோச் கிங் எங்கிட்டதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்பா. சாப்பர் அங்க இருக்கவங்கள ஓகேவா இருப்பாங்களான்பா. சாஞ்சி எதுக்கும் கவலைப்படாத சாப்பர். என்னதான் லூஃபி அடிச்சு பிடிச்சு ஃபர்ஸ்டே ஓடினாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து அப்படியே பிளான் படி போலான்பா. பட் கால் அவனுக்கு துடிச்சிட்டு இருக்க போல காட்டுவாங்க. அந்த பக்கம் ஜெயின்ஸ் ஆனா காஷி அண்ட் ஓய்மோ வந்திருப்பாங்க இல்லையா, இவங்களை காலி பண்ணிட்டு சீக்கிரம் போய் தூங்கணும்ட்டு. அதை பார்த்து பிராங்கி ஃபேமிலி பயந்துருப்பாங்க. லூஃபி கிட்ட உள்ள இருக்க மேரின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஸ்ட்ரா ஹேட் எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வந்த, இங்க எனிஸ்லாப்ல 10,000 சோல்ஜர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்ட்டு நக்கலா சிரிப்பானுங்க. லூஃபினா இங்க தனியா தான் வந்தேன், இப்ப வழியே விடுறீங்களான்ட்டு சண்டை போட தயாராவான். இதுக்கப்புறம் கோர்ட் ஹவுஸ்ல ராபின் அண்ட் பிராங்கி இருக்கிறதும் அண்ட் அதுக்கு முன்னால இருக்க கேட் கிட்ட தான் லூஃபி இருக்கிறதையும் காட்டுவாங்க. இந்த இடத்துல பேட்டில் அகைன்ஸ்ட் ஜெயண்ட்ஸ் ஓபன் த செகண்ட் கேட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காஷியன் ஓய்மோ ஹெர்குலியன் டெஸ்ட்ராயர்ஸ் காலி பண்ணிருப்பாங்க இல்லையா, 2 பேர்த்தோட வெப்பன்ஸை குறுக்க நீட்டி இதை தாண்டில உங்க யாரையும் நாங்க போக விட மாட்டோம்டான் பானுங்க. பிராங்கி ஃபேமிலி வாய பிறந்திருப்பாங்க. காஷியன் ஓய்மோ இப்ப நீங்க எல்லாரும் வந்த வழியை பார்த்து போலினா எல்லாத்தையும் மிதிச்சே கொள்ள வேண்டியது வரும்ட்டு மிதிப்பானுங்க. காஷில நக்கலா சிரிப்பான். பிராங்கி ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் எல்லாரும் ஆடி போய் நிக்காதீங்க, பிக் ப்ரோ இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும், ப்ரோவோட பேருக்கு ஏத்த போல ஒரு சண்டையை ஒர்த்தா கொடுக்கணும். பிராங்கி ஃபேமிலின்னு கத்திட்டே ஓடுவான். இதை கேட்ட மத்தவங்களும் ரொம்ப ரேம்பேஜ் ஆயிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல 2 ஜெயின்ஸுமே எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் போராடலான்னு பாப்பானுங்க. ஒருத்தன்ல கேட்டை ஓபன் பண்ணி விடுறக்கு பசுக்கா மூலமா உடச்சு விட்டாங்க கூட போதும்னு நினைப்பான். பட் கையை குறுக்கால விட்டு ஸ்டாப் பண்ணிருப்பானுங்க. ராக்கெட்மேன் போறக்கான வழி உருவாக்கி கொடுக்கணும்னு பார்க்கும்போது பசுக்கா யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அவனை காஷி கையாலேயே பிடிச்சு தூக்கி எறிவான். பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க அப்படியே கேட் கிட்ட போவாங்க. ஓய்மோ காலை முன்னால வச்சுட்டு உங்களை அவ்வளோ ஈஸியால என்ன தாண்டி போக விட மாட்டேன்பான். அண்ட் அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிருப்பான். மோசுவான் கிவி இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. ஜாம்பாய் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க படைகள்ல இருந்து ஸ்ட்ராங் போர்சஸ் மொத்தமா காலி பண்ணிருப்பீங்கன்ட்டு ரேஜ் ஆயிருப்பான். 2 ஜெயின் புல்ஸும் காஷியோட 2 கையையும் பிடிச்சு கடிச்சிருக்குங்க. ஓய்மோ டே காஷின்னு கத்துவான். ஒரு கட்டத்துல பார்த்தா காஷி அதுக்கு கடிச்சிருக்கும் இல்லையா, 2த்தையும் தட்டி விட்டுருப்பான். கீழ இருக்கவங்க எல்லாம் ஜாம்பாய் மோசு கிவி அப்புறம் காலிலான்னு கத்துவாங்க. ஜாம்பாய் இந்த 2 புல்ஸையும் லேண்டுக்கு ஏத்த போல மாத்திரக்குதான் லேட் ஆகி போச்சுன்பா. கீழ இருக்க பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவனுக்கு ஹெர்குலியன் டெஸ்ட்ராயர்ஸே காலி பண்ணிட்டாங்கன்பா. ஜாம்பாய் தெரியுது இப்போதைக்கு இதை பேச்சப் பண்றதுக்கான நேரம்லாம் இல்ல, நம்ம ப்ரோக்கு இடத்துக்கு போகணும்னா இதை கேட் எப்படியாவது ஓபன் பண்ணி ஆகணும்பா. காஷில ரொம்ப கடுப்புல இருக்க போல இருக்கும். பாலி என்ன செஞ்சு முடிக்கலாமான்பா. ஜாம்பாய் செஞ்சிடலான்பா. மோசுவன் கிவி கீழே வந்திருப்பாங்க. கிவி மோசு கிட்ட அவனோட பேலன்ஸ் இழக்க வச்சாலே போதும்பா. புரிஞ்சுதுன்ட்டு மோசு ஃபாலோ பண்ணுவா. இதுக்கப்புறம் 2 பேரும் போனவங்க ஹல் டிஸ்மெண்ட்ல ஸ்லாஷ் பண்ணுவாங்க. அவனோட ஸ்லிப்பர் அப்படியே தனியா போய் கால் ஸ்லிப் ஆயிருக்கும். பாலி அப்படியே தாவி குதிச்சு ரோப் ஆக்ஷன் டிம்பர் ஹிட் ஸ்டக் பண்ணுவான். அப்படியே முடியோட கைத்து கட்டி இழுத்து விட்டுருப்பான். ஜாம்பாய் மூஞ்சிலே பசுக்கா வச்சு அடிச்சிருப்பான். காஷி அப்படியே கவுந்திருப்பான். ஓய்மோ இதை பார்த்துட்டு காஷின்னு கத்தவும் புல்லொன்னு வாயிலே வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் டைல் ஸ்டோனும் லூலுவும் சேர்ந்து காஷியோட முடி மூஞ்சின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆணியை வச்சு அடிச்சு விட்டுருப்பானுங்க செவுத்தோட வச்சு. அவ்வளவுதான், வேலை பக்காவா முடிஞ்சதுன்பானுங்க. இதை பார்த்து மத்த எல்லாரும் பயங்கரமா கத்துவானுங்க. ஓய்மோ இதெல்லாம் பார்த்து கடுப்பாவான். ஜாம்பாய் இன்னும் வெறியேத்துற மாதிரி நக்கல் பண்ணுவான். அவன் உங்களை எல்லாத்துக்கும் என்ன தைரியம்டான்ட்டு கோவப்பட்டு அவன் வெப்பனை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பான். பார்த்தா அவனுங்க தப்பிச்சு காஷி மூஞ்சிலே பொக்குன்னு விழுந்திருக்கும். ஓய்மோ ஐயோ காஷின்ட்டு கத்துவான். பார்த்தா காஷி கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ் ஆன போல இருக்கும். இதை பார்த்தா மத்த எல்லாரும் சாதிச்சாச்சுன்ட்டு சந்தோஷப்படுவாங்க. ஓய்மோ உங்களுக்கு என்ன தைரியம்டான்பா. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் நம்ம இன்னொருத்தனை காலி பண்ண வேண்டியது இருக்குன்பா. அந்த பக்கம் ஸ்பேண்டம் இப்ப இருக்க சிச்சுவேஷனை பத்தி கேட்பான். மெரைன் ஆபீசர் சேர்ந்த ஒருத்தன் சார் காஷி அண்ட் ஓய்மோ அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல யாரும் வரக்கில்லாம பாத்துக்கிறாங்க, அங்க இருக்க இதை பத்தியும் கவலைப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்பா. ஸ்பேண்டம் தெரிஞ்சதுதான். சரி நீங்க மெயின் ஐலாண்டுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆன ஸ்ட்ரா ஹேட் லூஃபியை பிடிச்சிட்டீங்களா இல்லையான்னு கேட்பான். ஆப்போசிட்ல இருக்க பர்சன் சார் இதை எப்படி சொல்றேன்னு தெரியல, ஆனா கிட்டத்தட்ட 400ங்கும் போது ஸ்பேண்டம் 400 என்ன பேசுறேன்பா. அந்த சைட்ல இருக்கவன் சார் நம்ம பக்கம் இருக்க ஆளுக காலியான கணக்கு சார்ன்பா. ஸ்பேண்டம் 400 அந்த அபிஷியலும் சார் இப்ப இன்னொரு 100 பேர் காலி போல, நான் சொன்ன கவுண்ட் தப்பு, நான் மாத்தி சொல்றேன்பா. ஸ்பேண்டம் எதுவா இருந்தாலும் கணக்கு தெளிவா சொல்லி பழகு, இப்ப நான் அது சரியா செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுன்பா. லூஃபி அந்த பக்கம் இன்னும் பல பேர் அடிச்சு காலி பண்ணிருப்பான். அந்த அபிஷியலும் சார் இப்ப நான் கணக்கு தெளிவா சொல்றேன்ட்டு 5ங்கும் போது ஒரு மெரைன் ஆபீசர் பறந்து வந்து வாய் மேலே விழுந்திருப்பான்.
அப்படியே ரெண்டு பேரும் அன்கான்சியஸ் ஆயிருப்பாங்க. ஸ்பேண்டம் 5 தானா? இதை தெளிவா முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்புறம் ஸ்ட்ரா ஹேட் லூஃபி சும்மா சண்டை எல்லாம் போடாம அங்க இங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டு தான் இருப்பான் போல. அதான் இவ்வளவு சத்தம்னு நினைக்கிறேன். இயற்கையா எல்லாரும் பண்றது தானே. அவன் என்ன பைத்தியக்காரனா எல்லாத்தோடையும் சண்டையில இறங்கக்கு? அவனை எப்ப பிடிக்க போறோங்கிற அந்த மேட்டர் ஆஃப் டைம் மட்டும் தான் கணக்குன்பான். வெளியே பார்த்தா லூச்சி மத்தவங்களும் வந்திருப்பாங்க. அங்க இருக்க அபிஷியல் எல்லாத்தையும் வரவேத்துட்டு ஸ்பேண்டம் கிட்ட லூச்சி மத்தவங்களும் வந்துட்டாங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுவான். ஸ்பேண்டம் எதுக்காக அவங்கள வெளியே நிக்க வச்சு காக்க வைக்கிற? சீக்கிரம் அவங்கள உள்ள வர சொல்லுன்பான். ராபின் அந்த பக்கமா எதையோ திரும்பி பாப்பா. இதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்பேண்டமோட ரூம்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. ஸ்பேண்டம் ரொம்ப ஆர்வமா இருப்பான். வந்த லூச்சி சந்திச்சு கொஞ்ச நாள் இருக்கும்லன்பான். ஸ்பேண்டமும் சிரிச்சுட்டே ஆமான்பான். லூச்சி நாங்க கொடுத்த வாக்குப்படி கட்டிஃபிளாம் 8 வருஷத்துக்கு முன்னால வாட்டர் 7ல வச்சு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அசால்ட் பண்ணவன பிடிச்சாச்சு. அப்புறம் வெஸ்ட் ப்ளூல ஒஹாராவை நேவி பேட்டர் ஷிப்ஸ் மூலமா தாக்குனப்ப அங்க இருந்து தப்பிச்சு ஓடின கிரிமினலான நீக்கோ ராபினையும் பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 2 டிகேட்ஸ் அவளை துரத்திட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனையுமே இல்லாம 2 பேத்தையும் சேஃபா எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வந்து இங்க விட்டாச்சு. எங்களோட மிஷன் சக்சஸ். அண்ட் அவங்க அந்த டோருக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்பா. ஸ்பாண்டம் ரொம்ப சந்தோஷமா இருந்துருச்சு. வெல்கம் பேக் லூச்சி, காக்கு, ப்ளூனோ அண்ட் கலிஃபான்பா. கலிஃபா அது ஒரு ஹராஸ்மெண்ட்ன்பா. ஸ்பாண்டம் நான் பேரை மட்டும் தானே சொன்னேன்பா. ஜாப்ரா திரும்பி சிரிச்சுட்டு பார்த்து ரொம்ப நாள் இருக்கும்ல லூச்சி, உன்னோட துணிச்சல் கணிசமா அதிகமானது தெரியுதுன்பா. லூச்சி உன்னோட ஸ்டூபிடிட்டியும் தான் ஜாஸ்தியான போல தெரியுதுன்பா. ஜாப்ரா என்னடா சொன்னிட்டு கோவப்படுவான். காக்கு இப்பதான் ட்ரெயின்ல இருந்தே இறங்கி இங்க வந்தோம். அதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களான்பா. கொமடோரி காக்கு சொல்றது சரிதானே. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு திரும்ப சேர்ந்திருக்கோம். இப்ப எதுக்கு சண்டை போட்டுன்பா. ஜாப்ரா சைலண்ட் ஆயிருப்பான். பாப்பா வாயில இருக்க ஜிப்ப கழட்டிட்டு வம்புக்குனே போய் 4 பேத்துக்கிட்டே அடி வாங்குவான். கலிஃபா வந்ததுமே நீங்க எங்களோட பவர் லெவல்ஸ் செக் பண்ணுவேன்னு தெரியும்டா ஃபுக்குரோன்பா. ஃபுக்குரோ ஒரு ஆர்ம்டு கார்டோட ஸ்ட்ரென்த் பவர் லெவல் 10. அந்த விதத்துல உங்களோட பவர் லெவல்ஸ் கணக்கு போடுவான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்க பவர் லெவல்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அதை ரிவீல் பண்ண போறேன்ட்டு ஃபர்ஸ்ட் கலிஃபா அவளோட பவர் லெவல் 630, ப்ளூனோவோட பவர் லெவல் 820, காக்கோட பவர் லெவல் 2200, அப்புறம் லூச்சியோட பவர் லெவல்ட்டு ஒரு மாதிரி ஆடி போயிருப்பான். 4000 இருக்குடான்பான். ஜாப்ரா அதை கேட்டு கடுப்பா இருப்பான். என்ன பவர் லெவல் 4000மா? உன்னால சரியா மெஷர் பண்ண முடியாம இருந்திருக்குண்டான்னு கத்துவான். ஃபுக்குரோ எல்லாம் அக்யூரேட்டா இருக்கு. பார்க்க போனா எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் குமடோரி அப்புறம் ஜாப்ராவையும் கணக்கு போட்டு வச்சிருக்கேன்ல. அந்த விதத்துல லிஸ்ட்ங்கும் போது 630 கலிஃபாவும், 800 ஃபுக்குரோ, 810 குமடோரி, 820 ப்ளூனோ, 2180 ஜாப்ரா, 2200 காக்கு, 4000 லூச்சி. ஜாப்ரா ஆப்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஏண்டா லூச்சியை விட பவர் லெவல் கம்மினாலும் பரவாயில்ல, காக்குவை விடமான்பா. ஃபுக்குரோ காக்குவும் ஸ்ட்ராங்கா இருப்பான் போலாடான்பா. ஜாப்ரா கடுப்போட முன்னால வந்துட்டு காக்கு இங்க பாரு, ஓவராலாம் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் பிசிக்கல் எபிலிட்டியோட பவர்ஸை மட்டும் தான் காட்டுது. அதெல்லாம் தாண்டி என்கிட்ட டெபிள் ஃப்ரூட் பவரும் இருக்கு. எப்ப வேணாலும் நான் உன்னை காலி பண்ண வேண்டான்பா. காக்கு அதை பத்தி என்ன வேணா யோசிக்க. ஆனா இப்ப நீ பேசுற எந்த விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்பா. லூச்சி அதேதான், அந்த தெருநாய் பேச்செல்லாம் கேட்காதேன்பா. ஜாப்ரா தெருநாயான்ட்டு போடா காப்ளின் போடும்பா. 2 பேத்துக்கு முட்டிக்கும். ஜஸ்ட் அவங்களோட டிரான்ஸ்பர்மேஷனுக்கான ஷேடோவை மட்டும் காட்டுவாங்க. பேண்டம் வெறுத்து போய் ஓரமானிப்பான். ஜாப்ரா இப்பெல்லாம் ரொம்ப சீன்ற மாதிரியே இருக்கேன்பா. ஃபுக்குரோ ஆக்சுவலா காட்ஸ் இதை பேசிக்கிறாங்க. வெயிட்ரஸ் கேதரிங் இருக்காங்களையா, போய் ப்ரொபோஸ் பண்ணி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த கடுப்புல தான் இருப்பான் போலன்பா. ஓ அப்படியான்ட்டு ப்ளூனோ அண்ட் காக்கு பேசும்போது ஜாப்ரா அடே அது ரகசியம்டா, ஏன்டா இப்படி ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன்பா. ஃபுக்குரோ அதை பத்தி நான் தான் காட்ஸ் கிட்டே சொன்னதுன்பா. ஜாப்ரா அவன் ஜிப்ப போடலான்னு பாப்பான். வெயிட்ரஸ் கேதரிங் காட்டுவாங்க. ஜாப்ராலாம் ஓரமா போய் கொந்துப்பான். ஸ்பேண்டம் இங்க பாருங்க, அந்த 6 பவர்ஸ் கத்து வச்சிருக்கதே பெரிய விஷயம். நீங்க ஆவரேஜ் பீப்புளை விட ஸ்ட்ராங்கானவங்க தான். ஆக்சுவலா ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும்பான். ஃபுக்குரோ சீஃப்ல பவர் லெவல் 9 தான். ஆர்ம்டு கார்டுக்கும் குறைச்சலானவருன்பான். பேண்டம் நான் தானே கமெண்ட் கொடுக்குற சீஃபா இருக்காங்க எல்லாத்துக்கும். அதெல்லாம் தாண்டி பவர்ஃபுல்லான கத்தி ஒன்று வச்சிருக்கான்டான்பான். கலிஃபா நீங்க எவ்வளவு வீக்குன்னு எனக்கு என்ன தெரியாதான்பா. ஸ்பாண்டம் எதுக்கு இப்படி வெளிப்படையா பேசிக்கிட்டுன்பான். இதுக்கேவ திரும்ப பாலியல் சீண்டல் வைக்கிறீங்கன்பா. ஸ்பாண்டம் ரிப்ளை பண்ணதுக்காமான்ட்டு வெறுத்திருப்பான். கலிஃபா சீஃப்ன்பா. அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே என்னமான்னு கேட்பான். திரும்ப பாலியல் சீண்டல்பா. ஸ்பாண்டம் நான்லாம் ஏன்டா வாழ்றேன்ட்டு படுத்திருப்பான். குமுடாரி எதுக்கு இவ்வளவு ரூடா நடந்துக்கிற? சரி இதுக்கான பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன்ட்டு வயிற்று கழிச்சு நானே போய் சேர்ந்துறேன்ட்டு பண்ணலான்னு பாப்பான். பட் அயன் பாடி யூஸ் பண்றதுனால சாக மாட்டான். ஜாப்ரா வந்துட்டு வேணும்னா நானே உன்னை கொல்ட்டான்பா. குமுடோரி சொர்க்கத்துல இருக்க என்ன நேசிச்ச அம்மா இது எனக்கான நேரம் இல்லைன்ட்டு தான் என்ன கூப்பிட்டுக்கலையான்பா. ஜாப்ரா என்ன அம்மா செத்துட்டாங்களா? இது எனக்கு இப்ப ஏற்பட்ட ரிஜெக்ஷனை விட மோசமா இருக்கேடான்ட்டு குமுடோரியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு ரொம்ப நேசிச்சவங்களை இழக்கிற பலி எனக்கு என்னன்னு தெரியும்டான்பா. ஸ்பாண்டம் வெறுத்து போய் கொண்டிருப்பான். கலிஃபா அவங்க பிளே முடிஞ்சது பேசலான்பா. ஸ்பாண்டம் எந்திரிச்சவன் என்னமோ ஒண்ணு, நீங்க கடந்த 5 வருஷங்கள்ல சிறப்பா செயல்பட்டிருக்கீங்க. 20 வருஷமா தேடிட்டு இருந்த நீக்கோ ராபினை பிடிச்சிருக்கீங்க. 8 வருஷத்துக்கு முன்னால மிகப்பெரிய தொல்லை கொடுத்த கட்டிஃபிளேமையும் பிடிச்சு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. ஒன்ஸ் இந்த குட் நியூஸ்ல வெளியே போச்சுன்னா இந்த உலகமே நீங்க போட்ட எஃபர்ட்ஸ்க்கு உங்களை பாராட்டும். இந்த ஒரு தருணம் நான் உங்களோட சீஃபா எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? நீங்க இப்ப போட்ட எஃபர்ட்ஸ்க்கான ரிவார்டா உங்களுக்கு எது கொடுத்தா சரியா இருக்கும்னு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு சிலது கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா அதை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப மொத்த உலகத்துக்கும் ஹோப்பா இருக்கவங்கள பாக்கலாமான்பா. அப்படியே வெளியே இருக்க ராபினை காட்டுவாங்க. அவ ஸ்கைப்பியால இருந்து எல்லாரும் கீழே வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த மொமெண்ட்ஸை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. லூஃபி வெளியில சுத்து போட்டிருந்த எல்லா மரைன் ஆபீசர்ஸையும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஓடுவான். அவங்களும் விடாது சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ராக்கெட் மேன்ல இருக்க கோக்ரோ டைம் வந்துருச்சு எல்லாரும் தயாரா? என்னத்துக்கு அவங்க 2 கேட்ஸையுமே ஓபன் பண்ணிருப்பாங்கன்பாங்க. சிம்னி உள்ள போலான்ட்டு ஆடுவா. கோக்ரோ சாமுராய் மேன் ஃபென்ஸை பாத்துக்கன்பாங்க. ஜோரோ நான் பாத்துக்கிறேன்பா. ஜாபாய் அங்க யாகராவை வச்சு ஓய்மோவோட கால் அடிச்சிருப்பான். பட் அவனை தட்டி விட்டுருப்பான். ஜாபாய் மத்த எல்லாத்தையும் கூப்பிட்டு டைம் ஆயிருச்சு, என்னத்துக்கு நம்ம 2வது கேட்டை ஓபன் பண்ணிருக்கணும்பா. அப்படியே லூஃபியை காமிச்சா அவன் வழி
வழி தவறி போயிருப்பான். இதுக்கப்புறம் சைட்ல இருக்க சின்ன பாத்வேல போயிட்டு உடம்ப கொஞ்சம் பெருசு பண்ணி அப்படியே மேல போயிருப்பான். மூஞ்சில சலந்தி வளரலாம் பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் லைட்டா ஜர்க் ஆயிட்டு அப்படியே முன்னால வந்துட்டு, ராபின் இங்க பாரு, எனக்காக காத்துரு, நான் வரேன். நான் என்னோட க்ரூல இருந்து உன்னை அவ்வளோ அசால்ட்டாலாம் போக விட மாட்டேன்ட்டு கரெக்டா லூஃபி வெளியே வரும்போது மெரைன் ஆபீசர்ஸ் பாத்துருப்பாங்க. லூஃபி கம் கம் யோயோ பண்ணுவான். இதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் அடிச்சவன் கோர்ட் ஹவுஸ்க்கு போலான்னு பாப்பான். பட் திடீர்னு முன்னால வெள்ளை அடிச்ச போலா இருக்கும். இதுக்கப்புறம் உள்ள இருக்க ராபின் அண்ட் பிராங்கியை காட்டுவாங்க. அபிஷியல்ஸ்ல ஒருத்தன் சீஃப் உங்க 2 பேத்தையும் பார்க்க கூப்பிடுறாரு, உள்ள போங்கன்பா. ராபினும் அந்த பக்கம் திரும்பி பாப்பா. ராக்கெட்மேன்ல வர நம்ம ஆளுகளை காட்டுவாங்க. எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. லூஃபியும் வெறி பிடிச்ச மாதிரி ஓடுவான். அப்படியே எனிஸ்ல அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல CP9 தாண்டி ஜாப்ரா, குமடோரி அண்ட் ஃபுகுரோ இருக்காங்களையா? இந்த 3 பேத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா ஃபைண்ட் எ வே அவுட் ராக்கெட்மேன் டேக்ஸ் ஃபிளைட்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.